பிரியமானவர்களே, இந்த காலவேளை இப்படி நீங்கள் எடுக்கிற முயற்சிகள், நீங்கள் எடுக்கிற காரியங்களில் எல்லாம் தோல்வி அடைந்து அதில் பலன் இல்லாமல் மீண்டும் நம்முடைய வாழ்க்கை இப்படியே முடங்கி போகுமோ, இதுதான் என் வாழ்வோ என்று சொல்லி இந்த வருடத்தின் துவக்கத்துல கலங்குகிறதான உங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், அழ வேண்டாம், தைரியமா இருங்க. கர்த்தர் தாமே நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய இரட்சகராகிய கிறிஸ்து நிச்சயம் உங்கள் கண்ணீர் யாவையும், உங்கள் குடும்பத்தில் உங்கள் பிள்ளைகளின் கண்ணீர் யாவையும் அவர் துடைக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். பயப்பட வேண்டாம், என்னவானாலும் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார் என்று சொல்லி அசைக்க முடியாத அந்த நம்பிக்கையை, அந்த விசுவாசத்தை விட்டுவிட வேண்டாம் என்று சொல்லி இந்த காலவோடு நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். தேவன் தாம் அவர்களை அவரே நடத்துவார். சங்கீதம் 23 நீங்கள் இதோடு கூட சேர்த்துக் கொள்ளலாம். கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறபடினால் என் வாழ்விலே நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறான். இவ தண்ணீர் அண்டை உள்ள ஊற்றண்டையில் நடத்துவார். உங்கள் வாழ்வில் குறைவில்லாத ஜீவ ஊற்று, ஒரு நாளும் உங்களுக்கு தாகம் வராத, இல்லையெனில் உங்களை வருத்தப்படுத்தாத, உங்களை சஞ்சலப்படுத்தாத, உங்களை நஷ்டமடைய செய்யாத நட்பாதையிலே நடத்த உங்கள் தேவன் உங்களுக்கு போதுமானவராய் இருக்கிறார்.